இப்போ வந்து மலையாளமும் தமிழும் எவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இட்ஸ் ரொம்ப வேறுபாடும் உள்ளது. மியூச்சுவலி இன்டெலிஜிபிள் அவ்வளோதான். இது பேசினா என்னன்னு புரியுமே தவிர மலையாளத்தோட ஃப்ளேவரே வேற. இப்போ வந்து நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீன்னு சொல்லுவாங்க அந்த நாக்கை நீ. அந்த மாதிரி ஒரு வேறுபாடுகளை நான் கவனித்து வச்சுப்பேன். ஸோ அதை அப்ளை பண்ணுவேன். அடுத்த முதல்ல ஒன்றுமே தெரியாது. அப்படியே போய் ஏதோ பாடுறது அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க அந்த லிரிசிஸ்ட் உட்காந்து. அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு. இப்போ தீபம் அப்படின்னா தமிழில் தீபமேன்னு பாடிடுவோம். தீபம் அப்படின்னு பாடணும் தெலுங்குலங்கிறத ஒரு தடவை அது மைண்டில் பதிய வச்சிருச்சுன்னா அடுத்த தடவை வந்து நான் அது பண்ணிவிடுவேன். அப்படி தான் டெவலப் பண்ணிக்கிறது மற்ற லாங்குவேஜில் பாடுறத. இன்ஃபேக்ட் இப்போ ஸ்ரேயா கோஷால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தில் எல்லா மொழிகளையுமே அவங்க தன்னோட தாய்மொழி மாதிரி பாடுவாங்க. ஆமாம். ஐயோ அருமையான உச்சரிப்பு. அபார பாட்டும் சரி, அதாவது ஒரு சுஷிலாம்மா ஜானகிம்மா எல்லாருடைய ஒரு பாசிட்டிவ்ஸும் ஒன்றா சேர்ந்த மாதிரி அவங்க பாடுறாங்க. ரொம்ப ரசிப்பேன் நான். நீங்கள் பாட ஆரம்பித்த காலகட்டத்தில் படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? இயக்குனர்கள் வந்து சில சமயங்களில் இயக்குனர்கள் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர்ற இயக்குனர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து இயக்குனர்கள் ரொம்ப பேர் வந்ததில்லை சார் எனக்கு தெரிஞ்சு. மியூசிக் டைரக்டரோட தான் மெயினாக எங்கள் வி ரிப்போர்ட் டு ஹிம்னு சொல்கிற மாதிரி எங்களுடைய பாஸ் இமீடியட் பாஸ் ரிப்போர்ட் வந்து மியூசிக் டைரக்டர் தான். இமீடியட் பாஸ் அவர் தான். வெகு சில இயக்குனர்களை தான் நான் வந்து அதில் சந்திச்சிருக்கேன். ஆனால் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருவாங்க. அதில் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவு இருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் சர்க்கரை நிலவை பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணது மிஷ்கின் அவர்கள். மிஷ்கின் அப்போ மொட்டை அடிச்சிருப்பார். அவர் மொட்டை அடித்து பெருசாக மீசை வச்சுருப்பார். அவர் தான் எனக்கு வந்து மணி சர்மா சாரும் இன்றைக்கி இல்லை, சவுண்ட் என்ஜினியரும் மிஷ்கின் சார் தான் இருந்தாங்க. அவங்க தான் சர்க்கரை நிலவையை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் வின்சென்ட் செல்வத்தில் டைரக்டர். அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அதை சந்தித்தேன் அவரை நான். ஸோ அவர் மேலே நல்ல இசையில் நல்ல ஆர்வம். ஆமாம், பயங்கர ஆர்வம் உண்டு. அதனால அவர் தான் அது ரெக்கார்ட். அவர் ஒரு அந்த படத்தில் கூட நடிச்சிருப்பார். ஒரு சின்ன ஒரு ரோலில் வந்து மொட்டை மண்டையில் ஒரு டான்ஸில் வர மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் தான் பின்னால் தான் எனக்கே தெரிஞ்சது இவர் தான் மிஷ்கின்ன்ற ஒரு இயக்குனராக பெரிய ஒரு டைரக்டராக இருக்காருங்கிறது. அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி மியூசிக்கலி இன்க்ளைன்ட் அவர். ஆமாம், அவ்வளோ நல்ல நாலேஜபிளான பர்சன். அவரே மியூசிக் டைரக்ஷன்லாம் பண்ணுறாரு ரொம்ப. ஸோ அந்த மாதிரியான சில உண்டு. இயக்குனர்களை ரொம்ப சந்திச்சதில்லை சார் நான். தெலுங்குல சில பேர் வருவாங்க. மோஸ்ட்லி வி ரிப்போர்ட் டு மியூசிக் டைரக்டர்ஸ் தான். இயக்குனர்களோட அப்புறமா அந்த பாட்டு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது விழாக்களில் சந்திச்சுக்கிறது.